Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today classes நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். That is called topicity in stereo chemistry. Okay, so stereo chemistry ரிலேட்டடான ஆல் கான்செப்ட் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் செஷனில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டோப்போசிட்டி அப்படின்றது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ப்ரோட்டான் என்எம்ஆர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் டோப்போசிட்டி அப்படின்ற இந்த ஒரு டாபிக். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் ப்ரோட்டான் என்எம்ஆரையும் மிங்கிள் பண்ணி கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டோப்போசிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா டூ டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ டூ டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஹோமோடோபிக் மாலிகுல்ஸ், இன்னொன்று அனதர் ஒன் ஹெட்ரோடோபிக் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோடோபிக் அப்படின்போது ப்ரோட்டான் என்ன மாதிரிலாம் தே கிவ் சேம் சிக்னல் அண்ட் சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ். ஹெட்ரோடோபிக் சொல்லும்போது வேல்யூஸ் மாறும், கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் மாறும். ஓகே, ஸோ ஒரே கார்பனில் அட்டாச் ஆகிருந்தாலும் கூட இந்த ரெண்டு ப்ரோட்டானுக்கும் எஸ்பெஷலி ப்ரோட்டானோட சிக்னல் வேரி ஆகும். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இங்கே படிக்க போகிறோம். இட் இஸ் ஜஸ்ட் டோப்போசிட்டி. ஓகே, so by the way, this is a 21 video from this series. Okay, let's start this session. This term is important in stereochemistry as it tell us the spatial relationship between two groups in a molecule. Okay, so இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய டூ குரூப்ஸ்க்கு உண்டான ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, தென் mostly the two groups studied are hydrogen atoms, but it could be other atoms or groups too. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய டூ ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன்ஸ் பற்றி தான் அதிகமாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம் டோப்போசிட்டியில். பட் இட் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் அதர் குரூப்ஸ். ஓகே, ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு குரூப்ஸ்க்கு உண்டான ரிலேஷனை பற்றியும் ஸ்டடி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டோப்போசிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒன் இஸ் அ ஹோமோடோபிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோடோபிக். ஓகே, ஹோமோடோபிக் அப்படின்றது சேம் கைண்ட் ஆஃப் சிக்னல்ஸை கொடுக்கக்கூடியது. ஓகே, அண்ட் ஹெட்ரோடோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் எனான்சியோட்ரோபிக் அண்ட் டயஸ்டீரியோட்ரோபிக். ஓகே, ஸோ இங்கே கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா எனான்சியோட்ரோபிக்கும் சேம் கைண்ட் ஆஃப் சேம் சிக்னல்ஸ் தான் வரும். ஓகே, ஹோமோடோபிக் அண்டு ஹெட்ரோடோபிக் எனான்சியோட்ரோபிக்கும் சேம் சிக்னல்ஸ் வரும். டயஸ்டீரியோட்ரோபிக் மட்டும்தான் சிக்னல்ஸ் வேரி ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹோமோடோபிக், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எனான்சியோட்ரோபிக் அண்ட் டயஸ்டீரியோட்ரோபிக் தானே எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஃபஸ்ட்டு homotopic groups. Okay, atoms are group separately replacement, okay, of which with the different atoms are group not already attached to the center give the same molecule. Okay, so ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்ஸை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சேம் மாலிகுலே நம்மளுக்கு அகெயின் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோடோபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த டூ குரூப்ஸ் ஸ்டடிட் ஆர் யூஸ்வலி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம ஹைட்ரஜனை பற்றி தான் அதிகமாக படிப்போம். எனி டூ ஹைட்ரஜன் ஆட்டம் இன் மீத்தேன் மாலிகுல் ஆர் ஹோமோடோபிக் இன் நேச்சர். ஓகே, அவங்களுக்கு உண்டான ரிலேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஹோமோடோபிக். த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த குரூப் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எ கைரல் சென்டர், ஸோ தே ஆர் ஐடென்டிக்கல். ஓகே, நீங்கள் ஒரு குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக அங்கே ஒரு கைரல் சென்டர் வராது. ஓகே, ஸோ ஒரு குரூப்பை அதாவது ஒரு மாலிகுலில் ஒரு குரூப்பை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த மாலிகுல் கைரலாக மாறுது அப்படின்னா அதை ப்ரோ கைராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் இந்த கேசஸில் ப்ரோ கைராலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அ குரூப் டஸ் நாட் ப்ரொடியூஸ் அ கைரல் சென்டர், ஸோ தே ஆர் ஐடென்டிக்கல். ஓகே, so see here I'm going to take an example. It is a methane molecule. In methane molecule, one of the chlorine, okay, so one of the hydrogen is replaced by chlorine. Just I'm going to mention this hydrogen is a HA. Okay, I'm going to replace a HA with the chlorine means I get this structure. Okay, so this is a tetrahedral structure, so எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கக்கூடியது. Okay, so this is a first one. Next I'm going to this is a labeled as a HB. ஓகே, இப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். போத் ஆர் சேம் ஒன்லி. ஓகே, ஒரு குரூப்பை நம்மளுக்கு மாற்றுறது மூலமாக அதில் ஏதாவது வேரியேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எனான்சியோட்ரோபிக்கோ இல்லை டயஸ்டீரியோட்ரோபிக் சொல்லுவோம். பட் இன் திஸ் கேஸ் தேர் இஸ் நோ சேஞ்சஸ். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இது என்ன ஆகலை, கைரல் ஆகலை. ஓகே, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தால் தான் கைரல், பட் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கைரல் ஆகலை. அப்போது இந்த குரூப்புக்கு உண்டான ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த HA அண்ட் HBக்கு உண்டான ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா it is a homotopic hydrogens.
Now, I'm going to explain this concept with a more example. Okay, so first I'm going to take this molecule. Okay, so OCH methoxy, there are two hydrogens. Okay, now I'm going to replace the one of the hydrogen. Okay, so first நம்ம ஹைட்ரஜனுக்கு லேபிள் பண்ணிக்கலாம். This is HA and this is HB. First நான் HA-வை replace பண்ணுறேன் with the deuterium. Okay, so HA-வை deuterium வச்சு நான் replace பண்ணேன் அப்படின்னா what we get HB and this is D. Okay, அதே மாதிரி இங்கே நான் HB-யை replace பண்ணுறேன் அப்படின்னா I get HA and this is a deuterium. Do you see any changes here? No, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது HA அண்ட் HBக்கு உண்டான ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹோமோடோபிக். ஓகே, போத் ஆர் சேம். ஓகே, இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஓகே, இஃப் எ லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு பை ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லிகான்ஸ் அதாவது ஹைட்ரோஜன் HA அண்ட் HB, த லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு பை ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, இட் இஸ் கால்டு ஹோமோடோபிக். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு HA அண்ட் HB இருக்குது. இதில் நான் ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு C2 ஆக்சிஸை நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்னவாகும், இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா HA அப்படி கீழேயும் HB மேலேயும் வரும். அதே மாதிரி அப்படி ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடும் சேம் குரூப் இருக்கனால இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ வந்து நம்மளுக்கு HA அண்ட் HBன்றது மாறி கிடைக்கும் இல்லையா. HAன்றது பிலோ த பிளேன்லையும் HBன்றது டாப் பிளேன் கிடைக்கும். அகைன் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஸ்ட்ரக்சர் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோடோபிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்க, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகே, இஃப் லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு பை axis of symmetry. Okay, so this is called homotopic. அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குரூப்புக்கு உண்டான ரிலேஷன், அந்த ரெண்டு லிகாண்டுக்கு உண்டான ரிலேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா homotopic. Okay, the relation is homotopic. Okay, now see the next example. So here I'm going to take COOH and COOH. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வித்தவுட் கைரல் சென்டர். ஓகே, கைரல் சென்டர் இங்கே கிடையாது, பட் அந்த மாலிகுலில் ஹோமோடோபிக் நேச்சர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா கைரல் சென்டர் இருக்குது. தேர் ஆர் 2 கைரல் சென்டர் ஆர் தேர். ஓகே, இப்போது நம்ம இந்த ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு குரூப்பால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹைட்ரோஜன். ஓகேவா? ஸோ நம்ம ஹைட்ரோஜனை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ HA அண்ட் திஸ் இஸ் HB. ஓகே, லேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் I'm going to replace HA. Okay, so COOH and HA வந்து நான் ஒரு டியூட்டீரியத்தால் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, அட் த சேம் டைம் இங்கே வந்து நான் HB வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். HA and OH COOH. Okay, here deuterium comes and OH. ஓகே, ஸோ இப்போது இங்கே ரெண்டு கைரல் சென்டர் இருக்குது. இவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன? ஓகே, இப்போது இந்த ஒரு இதை வந்து A அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை நீங்கள் B அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த பியை வந்து நீங்கள் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே 180 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா this B go to here and H comes to here. அதே மாதிரி OH both are exchange. ஓகே, இட் லுக் லைக் A மாதிரியே வரும். ஓகே, ஸோ அப்போது ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா these two are ஹோமோடோபிக் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, போத் HA அண்ட் HBக்கு உண்டான ரிலேஷன் ஹோமோடோபிக். ஓகே, அதாவது ஜஸ்ட் அ ஹோமோமர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், தே ஹாவ் அ சேம் ஓகே ரிலேஷன்ஷிப். பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கைரல் சென்டரில் S இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாலிகுலுக்கு உண்டான கைரல் சென்டரும் Sன்னு இருக்கணும். Rன்னு இருந்தால் Rன்னு இருக்கும். இப்போ நம்ம அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் வச்சு இதை நம்ம கிராஸ் செக் பண்ணலாம், வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ சி ஹியர் இந்த கைரல் சென்டருக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது 1, செகண்ட் ப்ரையாரிட்டி திஸ் இஸ்
and this is a third, and this is a fourth priority. Rotation பார்த்தீங்கன்னா 1 2 3. Okay, so it is a anti-clockwise direction. Okay, anti-clockwise direction, and the least priority in the horizontal. Okay, so horizontal least priority இருக்கு அப்படின்னா anti-clockwise direction அப்படின்றது R configuration reach பண்ணும். Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா now come to this case. Okay, give the priority OH first, second, third and fourth. Rotation பாருங்க 1 2 3. Again it is in the anti-clockwise direction. The least priority here is a horizontal. So again R. So இந்த ரெண்டு chiral centerக்கு உண்டான notation பார்த்தீங்கன்னா R and R இருக்கு absolute configuration. இப்போ நம்ம இந்த சென்டருக்கு வரலாம். Okay, so 1 2 3 and 4. Okay, so this is in the anti-clockwise direction. R least priority horizontal இருக்கு. இப்போ இது ரெண்டாவதுக்கு வந்தீங்க அப்படின்னா 1 2 3 4. Okay, now rotation 1 2 3 anti-clockwise again. Anti-clockwise least priority in the horizontal, so again R. Okay, so R இங்கேயும் R இங்கேயும் R. Okay, so this is called a homotopic relation. Okay, இப்போ இந்த ரெண்டு குரூப்புக்கு உண்டான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா homotopic. அதாவது HA and HB க்கு உண்டான ரிலேஷன் is homotopic. Okay, same configuration இருக்கணும். சரிங்களா? Next example. Now this is a fourth example. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஐம் கோயிங் டு மென்ஷன் திஸ் இஸ் HA and this is HB. And see here, this is a chiral center. Okay, so this is also chiral center. இப்போ இதில் ரெண்டு chiral center இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதில் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணும்போது ஓகே, ஸோ இது வந்து மாறும். ஓகே, ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? ஹோமோடோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் வி வில் செக் ஓகே பை ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ HA is replaced by deuterium and HB is replaced by deuterium. Now see here, this is a replacement. After replacementக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கைரல் ரெண்டு சென்டருக்கு உண்டான நம்ம ரிலேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் ப்ரையாரிட்டி அண்ட் திஸ் இஸ் தேர்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ பின்னாடி வந்து ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது பேக் சைடில். வி டோன்ட் கன்சிடர் எப்பவுமே அந்த ஃபோர்த் ப்ரையாரிட்டி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் ஹியர் திஸ் இஸ் அ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இல்லையா? ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்தால் இந்த கைரல் சென்டருக்கான கான்ஃபிகரேஷன் வந்து R. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் 1 2 3. ஸோ பேக்வேர்டில் இது இந்த அபோவ் த பிளேனில் இருக்குது ஹைட்ரோஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ரொட்டேஷன் பாருங்கள் 1 2 3. ஸோ இட் இஸ் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பட் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அபோவ் த பிளேனில் இருக்கிறதுனால ஓகே ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் அகெயின் இட் இஸ் ஆல்சோ R. ஓகே, நவ் இப்போ இந்த ரெண்டு கைரல் சென்டருக்கு உண்டான பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு R அண்ட் இதுக்கான அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நவ் கம் டு திஸ் கேஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 1 2 3. ஓகே, ஸோ நோ சேஞ்சஸ், கிளாக்வைஸ் டைரக்ஷன் R. அதே மாதிரி 1 2 3. ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ R. ரெண்டுக்கு உண்டான ரெண்டு சென்டருக்கு உண்டான ரிலேஷன் R, R அண்ட் இதே மாதிரி R, R. ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் இந்த ஹோமோடோபிக். ஓகே, ஸோ HA அண்ட் HB ஆர் ஹோமோடோபிக். Okay, next I'm going to take this example. Okay, so see here in this example just நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் பிளேனை நான் அப்படி பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு C2 நான் பண்ணுறேன் அப்படின்னா இதை ரொட்டேஷன் பண்ணும்போது இங்கே above the plane 180 degree C2. ஓகே, ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த சைடு வரும்போது CH3 below the planeல இருக்குது, இந்த சைடு வரும்போது above the plane ஆகும். ஃபினைல் குரூப் இங்கே above the planeல இருக்குது, இந்த சைடு போகும்போது பிலோ ஆகும். அப்படியே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு C2 வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டியூ டு திஸ் ரீசன் இந்த HA அண்ட் HBக்கு உண்டான ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஹோமோடோபிக். இட் இஸ் அ ஹோமோடோபிக் இன் ரிலேஷன். ஓகே, and also next example. Okay, so in this molecule HB and இதை வந்து HA எடுக்கிறோம் அப்படின்னா
இவங்க 2 பேருக்கு உண்டான ரொட்டேஷன் ஓகே 180 டிகிரி நம்ம ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஓகே போத் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ HA அண்ட் HB ஆர் ஆல்சோ ஹோமோடோபிக். ஓகே ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about enantiotropic பற்றி பார்க்கலாம். Enantiotropic groups. Okay, so the replacement of one such group produces a chiral center. Okay, so therefore if the replacement of one group produces R isomer and the replacement of other group forms a S isomer. Okay, so ஒரு மாலிகுல் இருக்கு, இங்க வந்து ப்ரோகேரியாலிட்டின்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதாவது ஒரு மாலிகுல் இருக்கு, அதில் ரெண்டு குரூப் சிமிலராக இருக்குது, அதில் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த இடத்துல என்னவாகுதுன்னா கைராலிட்டி வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ கைராலிட்டியாக இருக்கும்போது அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக மாறும். ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் ஆர் ஐசோமர், அதே மாதிரி இன்னொரு குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் எஸ் ஐசோமர். ஸோ திஸ் இஸ் கால்டு எனான்சியோட்ரோபிக். ஓகே, ஸோ எனான்சியோமர்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது ஞாபகம் வரணும் என்ன அப்படின்னா, எனான்சியோமர் ஆர் mirror image isomer and also they are non superimposable to its mirror image. ஓகே, அதே மாதிரி அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனில் ஆர் கான்ஃபிகரேஷன் இருந்தால் எஸ்ன்னு கிடைக்கும், எஸ் கான்ஃபிகரேஷன் இருந்தால் ஆர்ன்னு கிடைக்கணும். ஸோ இதுதான் எனான்சியோமர்ன்றது. ஸோ சேம் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் எனான்சியோட்ரோபிக் குரூப்ஸில். ஓகே, the two groups அதாவது ஹைட்ரஜன் தான் C2 of butane ஆர் எனான்சியோட்ரோபிக். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பியூட்டேன். ஓகே, பியூட்டேனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹைட்ரஜன் above the பிளேன்லையும் இன்னொரு ஹைட்ரஜன் below the பிளேன்லையும் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் ஐ ரீப்ளேஸ் வித் ஒன் ஹைட்ரஜன் வித் குளோரின். ஓகே, ஒரு குளோரின் இதை நான் HA அண்ட் இதை HB நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் HA வந்து CH3 CH2 C Cl HB and CH3. ஓகே, நவ் இட் பிகம்ஸ் அ கைரல் சென்டர். இனிஷியலி இட் இஸ் நாட் அ கைரல், பட் இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு, கைரல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சைடு இத்தில் குரூப், மித்தில், குளோரின், ஹைட்ரஜன். ஓகே, நவ் கிவ் த ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் குளோரினுக்கு 1, செகண்ட், தேர்ட் அண்ட் திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அபோவ் த பிளேன் இல்லையா. ஸோ அப்போ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகே, ஸோ இட் இஸ் அ கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இட் இஸ் இந்த அபோவ் த பிளேன். ஸோ அப்போது இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது வி கெட் அ எஸ் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ CH3 CH2 C ஹைட்ரஜன் HA and this is chlorine and CH3 and this is a chiral center. Okay, now 1 2 3 rotation again it is in the clockwise direction தான். பட் இது என்ன இருக்குது, the highest priority group in the below the plane. So due to this reason it form the S configuration. clockwise அப்படின்றது S configuration ஆகும். அப்போது இந்த ரெண்டு ப்ரோட்டான்ஸ்க்கும் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னா HA and HBக்கு உண்டான ரிலேஷன் இட் இஸ் எனான்சியோட்ரோபிக். ஓகே, see here, if an achiral molecule is converted to a chiral by a single step reaction, it is called a prochiral molecule. This is called a prochirality. ஓகே, ஸோ ப்ரோகைராலிட்டி அப்படின்னா கைரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ப்ரோகைராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குரூப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு மாலிகுலில் அந்த ஒரு சென்டர் வந்து கைரலாக மாறுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோகைராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அதான் பண்ணோம். ஸோ பியூட்டேனில் ஒரு ரெண்டு ஹைட்ரஜனை ஒரு ஹைட்ரஜனை மாற்றும் போது அந்த சென்டர் கைரலாக மாறுச்சு. ஸோ தட் இஸ் கால்டு ப்ரோகைராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம எனான்சியோட்ரோபிக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், now I'm going to take this molecule. ஓகே, ஸோ இந்த மாலிகுலில் நம்ம இப்போது HA and HB இந்த ரெண்டு ப்ரோட்டானுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு சேஞ்ச் த ஒன் ஹைட்ரஜன். ஓகே, HA வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக குளோரின் I. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகம் D deuterium. ஓகே, அண்ட் திஸ் இஸ் B. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கொடுத்தா 1 2 3. ஓகே, ஸோ இட் இஸ் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ற போது இந்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த அபோவ் த பிளேன் தான். ஸோ இட் இஸ் அ ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, வேரஸ் இதே வந்து டி வச்சு HBயை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ClI. ஓகே, ஸோ திஸ் இஸ் D அண்ட் திஸ் இஸ் HA. இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் 1 2 3. ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான், பட்
இது வந்து லோயர் பிலோ த பிளேனில் இருக்குது. ஸோ பிலோ த பிளேனில் இருக்குன்னா கான்ஃபிகரேஷன் எஸ். ஓகே, ஸோ இந்த கைரல் சென்டர் இட் பிகம்ஸ் ஆல்சோ கைரல், இதுவும் கைரல் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ ப்ரோ கைரல்னு இட் பிகம்ஸ் அ கைரல் சென்டர் ஆகுது. ஸோ இந்த கைரல் சென்டருக்கு ஆர், இந்த கைரல் சென்டருக்கு எஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் மாறுது இல்லையா. ஸோ டியூ டு திஸ் ரீசன் த ஹச்ஏ அண்ட் ஹச்பிக்கு உண்டான ரிலேஷன் வந்து எனான்ஷியோட்ரோபிக் enantiotropic. Okay, now see in this case, in this example there are two chiral center. Already இங்க என்ன இருக்கு, chiral centers இருக்கு. Okay, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I am going to replace the hydrogen. Okay, இத HA and HB ன்னு எடுக்கிறேன், replace with the deuterium. ஓகே, ஸோ இப்போ நான் மாற்றும் போது எனக்கு இது மாதிரி கிடைக்குது. இப்போ இதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, ஃபார் திஸ் சென்டருக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் அ எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஃபார் திஸ் சென்டர் வி கெட் அ எஸ் அண்ட் ஃபார் திஸ் சென்டர் ஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பட் இதுக்கு அப்படியே இந்த குரூப் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது வி கெட் திஸ் சென்டர் ஃபார் ஆர் அண்ட் திஸ் சென்டர் இஸ் எஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் வந்து எனான்ஷியோட்ரோபிக். ஓகே, ஸோ எனான்ஷியோமர் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ மிரர் இமேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இதை எடுத்து ஓகே இந்த குரூப்பை நம்ம 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே அது இன்பிளேன் ரொட்டேஷன். ஓகே, இன்பிளேன் ரொட்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து மேலே போகும், இது கீழே வந்துடும் இல்லையா. ஸோ வி கெட் அ எனான்ஷியோமர். ஸோ நீங்கள் 180 ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மாறிடும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகே, மிரர் இமேஜ். பட் இதை எடுத்து நம்ம இது மேலே வைக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். ஓகே, இட் இஸ் அ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஐசோமர். அண்ட் அதேமாதிரி ரெண்டு கைரல் சென்டருக்கு உண்டான நோட்டேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். ஸோ இட் இஸ் அ எனான்ஷியோமரிக் நேச்சர். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா HA அண்ட் HB இது ரெண்டையும் நான் ஒரு டியூட்டீரியத்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னென்னா HA இப்படி மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சி ஹியர் திஸ் இஸ் அ கைரல் சென்டர். ஓகே, இனிஷியலாக கைரல் கிடையாது, இந்த ஒரு குரூப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இது ஒன்று என்ன ஆகுது, கைரல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா குளோரின் இஸ் ஃபஸ்ட்டு அண்ட் இதோட பேக் சைடு வந்து ஹைட்ரோஜன் இருக்குது அண்ட் டியூட்டீரியம் திஸ் இஸ் செகண்ட் அண்ட் திஸ் இஸ் த தேர்ட். Okay, so 1 2 3, so it is in the anti-clockwise direction. Okay, so anti-clockwise direction இருந்தால் it is a S configuration. இந்த chiral centerக்கு S configuration இருக்கும். At the same time இந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா so again 1, this is 2 and this is 3. Okay, so 1 2 3 it is in the clockwise direction. So clockwise direction இருந்தால் it is a R configuration இருக்கும். Okay, now இப்போ இது ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா both are in the mirror image மாதிரி இருக்கும். Okay, both are mirror image, hydrogen hydrogen Cl Cl and DD. ஓகே, இப்போ நீங்கள் இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், both are நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். அப்போது HA and HBக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னா HA and HBக்கு உண்டான ரிலேஷன் இட் இஸ் அ எனான்ஷியோட்ரோபிக் ரிலேஷன் இருக்கும். சேம் இன் த கேஸ் ஆஃப் அல்லீன் மாலிகூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அல்லீன் எடுக்கிறோம் அப்படின்னா அல்லீன் சிஸ்டம் வி நோ வெரி வெல் இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். ஓகே, பட் என்ன இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து கைரல் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், டூ குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கைரல் ஆக்சிஸ் வந்து இதில் இருக்கும். கைரல் ஆக்சிஸாக இருந்தால் அது ஆப்டிக்கல் ஆக்டிவாக மாறும்னு பார்த்தோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன். ஏன்னா இந்த கார்பனில் பாருங்கள் HA அண்ட் HB போத் ஆர் சேம் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இன்னொரு குரூப்பால் ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இது என்ன ஆகும், ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா கைரல் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் த ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் C double bond C HA and D methyl PH. ஓகே, அண்ட் அதே மாதிரி இதை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் C double bond C double bond C. Okay, so D HB. Okay, so this is phenyl and CH3. Okay, so இப்போ இவங்க ஆப்டிக்கல் ஆக்டிவாக மாறுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் HA and HB இஸ் அ எனான்ஷியோட்ரோபிக். ஓகே ஓகே, ஸோ ஹோமோடோபிக் நம்ம பார்த்தோம், லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆனால் ஹோமோடோபிக்னு. இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா இஃப் த லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு பை exchanged by okay plane of symmetry
and center of symmetry. Okay, center of symmetry. Okay, center of symmetry அப்படின்னா இந்த ரிலேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா it is a enantiomer, enantiotropic அப்படின்னு சொல்லுவோம். Okay, next we are going to discuss about third type, that is called diastereotopic groups. Okay, that is two groups, அதாவது two hydrogens are diastereotopic இருக்கணும் அப்படின்னா if the replacement of the group produce a two diastereoisomers, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். The occurs, okay, this occurs when the group are adjacent to a chiral center or their replacement. ஓகேவா, ஸோ வந்து இந்த குரூப்ஸ் வந்து ஒரு பக்கத்து கைரல் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோடோபிக்னு சொல்லும்போது அங்கே ஒரு சில இடத்துல கைரல் சென்டர் வர்றது கிடையாது, அங்கே ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து பாசிபிளாக இருக்கும். எனன்ஷியோட்ரோபிக் வரும்போது அங்கே வந்து ப்ரோ கைராலிட்டி வந்து இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் கைராலிட்டி இருக்கும், அங்கே எனன்ஷியூமருக்கான கண்டிஷன் வந்து அப்ளை ஆகணும். டயஸ்டீரியோமர் சொல்லும்போது ஒரு கைரல் சென்டர் இருக்கணும். ஓகே, அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் டயஸ்டீரியோமருக்கான கண்டிஷனை வந்து அதை ஒபே பண்ணணும். ஓகே, டயஸ்டீரியோமர்னு சொல்லும்போது அதில் வந்து மிரர் இமேஜ் இருக்காது, நான் சூப்பர் இம்போசிபிளாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ மிரர் இமேஜே அங்கே கிடையாது. ஓகே, ஸோ see here I'm going to take this example, that is 2-chloro-butane. Okay, so 2-chloro-butaneல நம்ம எடுத்துக்கிறோம் this example 1 2 3. Okay, so it's a 2-chloro-butane. Now I'm going to replace HA and HB with the chlorine atoms. Okay, so இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்ம கார்பனில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனுக்கான ரிலேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஹெச்பியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ ஹெச்பி ரீப்ளேஸ் வித் குளோரின், இங்கே ஹெச்ஏ ரீப்ளேஸ் வித் குளோரின். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ப்ரையாரிட்டி கொடுக்குறது, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட் ஒன், திஸ் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் 4. ஓகே, நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ இட் இஸ் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் clockwise, right. ஓகே, ஸோ இட் இஸ் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன், பட் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் பார்த்திங்க அப்படின்னா அபோவ் த பிளேனில் இருக்குது, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பிலோ த பிளேனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது இட் இஸ் அ எஸ். ஓகே, ஸோ இதுக்கான கான்ஃபிகரேஷன் என்ன வரும், எஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கம் டு திஸ் கேஸ். இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா திஸ் அ கைரல் சென்டர், ஒரிஜினல் கைரல் சென்டர். ஸோ 1 2 3 ரொட்டேஷன் பண்ணும்போது 1 2 3. ஸோ இட் இஸ் ஆல்சோ கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் வருது, பட்டு இது வந்து வேரி ஆகுது இல்லையா, இது வந்து பிலோ த பிளேனில் இருக்கனால கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் எஸ். ஓகே, நவ் கம் டு ஹியர். இந்த மாலிகுல் சேம் இங்கே இருக்கக்கூடிய அதே கைரல் சென்டர் தான், ஒரிஜினல் கைரல் சென்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ அகெயின் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ இட் இஸ் அ எஸ். பட் நவ் கம் டு ஹியர். இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 ரொட்டேஷன் இட் இஸ் அ கிளாக்வைஸ். ஓகே, பட் இந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா சிஎல் இருக்குது அபோவ் த பிளேனில், ஸோ இட் இஸ் அ ஆர். ஓகே, ஸோ இங்கே எஸ் இங்கே ஆர், பட் ரெண்டு கைரல் சென்டரும் இந்த ஒரு கைரல் சென்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனான்சியூமர் அண்ட் டயஸ்டீரியோமர். ஓகே, எனான்சியூமராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கைரல் சென்டரில் எஸ் இருக்குன்னா இந்த கைரல் சென்டர் என்ன ஆகணும், ஆர்ன்னு சேஞ்ச் ஆகணும். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கைரல் சென்டர் வந்து சேம் கான்ஃபிகரேஷன், எஸ்னா எஸ், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் அண்ட் ஆர். ஸோ இதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஹச்ஏ அண்ட் ஹச்பிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அ டயஸ்டீரியோடோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் we are going to check these two relation. ஓகேவா, ஸோ இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு உண்டான ரிலேஷன் தான் பார்க்க வரோம். ஸோ அப்போ அது அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடியது கைரலாக இருக்கணும். ஓகேவா, ஸோ சி ஹியர் OH HCH3, ஸோ இட் இஸ் அ கைரல் சென்டர். எஸ், ஸோ திஸ் இஸ் அ கைரல் சென்டர். ஸோ இப்போ இந்த ஒரு சென்டரில் ஒரு குளோரினை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இதுவும் கைரலாக மாறுது. ஓகே, தீஸ் டூ ஆர் ஆல்சோ கைரல். இப்போது இவங்க சென்டருக்கு இந்த சென்டருக்கு நம்ம ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி 1, this is second priority, this is third priority. So 1 2 3, so it is in the clockwise direction. Okay, so clockwise direction, so it is a R notation. Okay, and also come to here, this is 1, this is 2 and this is 3. Okay, so this also clockwise direction, so this also R configuration. Now come to here, this chiral center la same da varum இல்லையா. So 1 2 3 rotation, so it is in the clockwise, so R. இங்க 1
2, 3. It is also clockwise direction, but the highest priority group in the below the plane. So due to this reason, it be as S configuration. புரியுதுங்களா? ஸோ ஆர்ஆர் ஆர்எஸ் ஒரு கைரல் சென்டரில் எந்த ஒரு சேஞ்சஸ் வரல, பட் இன்னொரு கைரல் சென்டரில் சேஞ்சஸ் வருது. ஸோ இதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டயஸ்டீரியோடோபிக். ஓகே, டயஸ்டீரியோடோபிக். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிவ் த கொஸ்டின் டு யூ. தீஸ் டூ ஆர் ஹோம்ஒர்க். ஓகே, ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் இந்த ரெண்டு மெத்தில் குரூப்புக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்றத யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இட் இஸ் அ ஹோமோட்ரோபிக், எனான்சியோடோபிக் ஆர் டயஸ்டீரியோடோபிக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் these two hydrogens. Okay, H and HB குண்டான ரிலேஷன் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி you have to mention in the comment section. Okay, so thank you so much guys. Remaining, so இதோட வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கான்செப்ட் வந்து ஓவர் ஆகுது. So thank you so much. If you have any doubt means please text me. Thank you.